Oh! Oh, hello. திஸ் வீடியோ அபவுட் ரயன் வந்து அவரோட லெவரேஜ் யூஸ் பண்ணி அவரோட பிஸ்னஸை எந்த அளவுக்கு கொண்டு போனார், அவரோட பிஸ்னஸை மார்க்கெட்டிங் மூலமாக வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக அண்ட் க்ரியேட்டிவிட்டியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணாருன்னு இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த இடத்துல நான் லெவரேஜை என்ன மீன் பண்ணுறேன்னா, ரயனோட ஃபேஸ் வேல்யூ. அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸே இருக்காங்க. It's Father's Day, but if you don't mind, we're going to celebrate with the mother of all cocktails. அதுக்கு முன்னாடி லெவரேஜும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எனக்கு அடிக்கடிக்கு தோணும், இப்போ கேமரா முன்னாடி வீடியோ பண்ணுறோம், அந்த வீடியோ எடுத்தோடனே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். அது அப்லோட் பண்ணிட்டோன்னே அல்கோரிதம் பேஸ் பண்ணி வியூஸ் கொடுக்கும். இதுவே இந்த மீடியான்னு ஒரு லெவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐபிஎல் நடக்குது, இல்லைனா வந்து ஃபுட்பால் மேட்ச் எதாச்சும் நடக்குது, அங்கே நீங்கள் கேமரா முன்னாடி பேசுனீங்கன்னா அங்கே ரீச்சே தனி பெரிய ஸ்கேலில் இருக்கும். ரீச்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துலேருந்து மீடியான்னு ஒரு லெவரேஜ் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து எல்லா கேட்டகரியிலும் எல்லா இதிலும் ஒரு லெவரேஜ்னு ஒரு விஷயம் இருக்கும். Developed the script 6 years ago, wrote this fantastic script. It leaked online and Deadpool fans went nuts for it. It leaked accidentally onto the internet. நிறைய பேருக்கு வந்து ரயன் லாரன்ஸ் வந்து டெட்புல் மூவிக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஆனால் ஒரு டைம்லேருந்து டெட்புல் மூவி வருமா வராதா, எடுக்க முடியாதுன்னு அவங்களே வந்து டவுட்டில் இருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் வந்து ஃபாக்ஸும் மார்வலும் வந்து அந்த படத்தை எடுத்துக்கல. அப்போ தான் ரயன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ரயன் என்ன பண்ணுறான்னா, டெட்புலோட டச் ஃபுட்டேஜை எடுத்து இன்டர்நெட்டில் லீக் பண்ணிவிட்டாரு. லீக் பண்ண உடனே அடுத்த 24 ஹவர்ஸ்லேருந்து ஃபாக்ஸ் வந்து கால் பண்ணி ரயனுக்கு வந்து இந்த படம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் அந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரயன் மட்டும் இந்த அது மாதிரி யோசிக்கலைன்னா அந்த படம் வந்து வந்திருக்காது. நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து எதுவுமே எடுத்துருக்க முடியாது. The test footage for the original Deadpool leaked onto the internet. Were you behind the leak? This is a great question. This is a great question. Pass. 2014 அந்த லீக்கட் ஃபுட்டேஜ் மட்டும் வரலனா மெகா ஹிட் ஆன டெட்புல் மூவிஸ் வந்து எதுவுமே வந்திருக்காது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எந்த ஒரு மூவியும் வந்து வந்திருக்காது. அப்படி தான் ஒரு நாள் வந்து ரயன் வந்து ஷூட்டிங் முடிச்சு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டல்லேருந்து ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அந்த ட்ரிங்க்கு குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, என்ன ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிங்க்கில் அப்படின்னு கேட்கும்போது ஏவியேஷன் ஜின்னு ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏவியேஷன் ஜின்னா என்ன கம்பெனி வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து அது ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவியேஷன் ஜின் கம்பெனி வாங்கின 2 வருஷத்தில் ஜஸ்ட் 2 இயர்ஸில் $10 million இருந்து $6-10 million வந்து கொண்டு போனார். அது மட்டும் இல்லாமல் டியோஜோ ஒரு பெரிய லிக்விட் கம்பெனி ஏவியேஷன் ஜின்னை 2020 வாங்கினாங்க. QLED TV. Oh, Aviation Gin. how'd that get there? இவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக எப்படி இருந்ததுன்னா, சாதாரணமாக நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு யூனிக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்து ஏவியேஷன் ஜிம் பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி காமெடியாகவும் ஒரு எங்கேஜோட வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலமாக வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூனிக்காக தெரிஞ்சது. எல்லாருக்குமே வந்து யூனிக்காக பட்ட காரணத்தில் மட்டும்தான் ஆத்தென்டிசிட்டி மூலமாக வந்து அந்த ஒரு பிராண்ட் வந்து பெரிய லெவலில் வந்து வளர்ந்தது. We're gonna make that work. Aviation Gin. Feel like we got it. 2019 மின்மோபில் கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டோன்னு வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் விடுறாரு. அந்த ஆடில் என்னென்னா, நிறைய கம்பெனி வந்து $1 million செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க. ஆனால் எங்கள் கம்பெனி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போடுற காசை இன்வெஸ்ட் பண்ண பதில் நாங்கள் வந்து கஸ்டமருக்காக வந்து ப்ராடக்ட்டில் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். Owner of Mint Mobile. It's the holidays and the big wireless companies are busy spending billions on advertising. At Mint, we're not into wasting money. அதனால இந்த கம்பெனியோட ஆட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாக் ஃபுட்டேஜ் வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ChatGPT வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுது. வெறும் ஆட் வச்சு ஒரு ஃபன்னியாக ஒரு காமெடியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணது இது மாதிரி யூனிக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்தது. அதனாலே மின்மொபைலோட சர்வீஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்தது. 2023 டி மொபைல் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து மின்மொபைல் வந்து $1.35 billion வந்து கொடுத்தாங்க. Hey, it's Ryan Reynolds, owner of Mint Mobile. We're always looking for ways to save you money. So this year, we're kicking things off with an ad that I created using ChatGPT, the AI technology. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நிறைய செலவாகும்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக யார் டார்கெட் ஆடியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணாங்க. I wouldn't characterize myself as an entrepreneur. I would characterize myself as someone who has found a couple of different things in life that I believed in with every cell in my body, and this is one of them. இந்த கம்பெனி தான் குரோ ஆன காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் எஃபர்ட் இன்னொரு கம்பெனி தான். அந்த கம்பெனிக்கு ரயன் கம்பெனி தான் கோ-ஃபவுண்டராக இருக்கார். இந்த மேக்ஸிமம் எஃபர்ட் கம்பெனி என்னென்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. நிறைய மூவிஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. டெட்பூலுக்கு, ஃப்ரீ காய்க்கு
இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. Authentic connection with something. You don't want to I just don't want to be a guy who's just acquiring crap just to acquire crap. I have to have a really authentic connection with it. Otherwise, I think, the audience, the people the consumers of whatever that product is are going to know that I don't have that same sort of fluency with whatever the product is. So I have to have a connection with it. If I don't, there's no point. ரயனோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேனே நீங்கள் பார்ப்பீங்க. 4-5 கம்பெனிக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. MNTN ஒரு கம்பெனிக்கு வந்து CEO இருக்காரு. அது தவிர வந்து கோஃபவுண்டராகவும் இருக்காரு, பிராண்ட் அம்பாசடராகவும் இருக்காரு. இது தவிர வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒன்று நடத்திட்டு வர, அதே சமயத்தில் ஃபுட்பால் கிளப்பும் ஒன்று வச்சிருக்காரு. Does for so many of Wales' most vulnerable people. So deeply honored. Thank you. Really appreciate it. ஆஸ் ஏ ஆக்டர் மட்டும் இல்லாமல் அவரோட லெவரேஜ் யூஸ் பண்ணி அவர் பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கார். நாட் ஓன்லி ரயன், இது ரயனுக்கு மட்டும் சொல்ல, நீங்கள் எந்த ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். யாரை வேணாலும் சரி, இங்கே தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, பாலிவுட்லையும் சரி, நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஷாருக்கான், ராம் சரண், அஜித் குமார், யாரை வேணாலும் இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்து பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஆக்டராக இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும்போது வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து கொண்டு வர முடியும். என் ப்ராடக்ட்டை வாங்குன்னு கெஞ்சி விற்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். ஓகே, ரயன் எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம். அவரோட ஆட் வந்து அவரோட யூடியூப் சேனல்லேருந்து அப்லோட் பண்ணுவார். சாதாரண மாதிரி இருந்தால் அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்காது. ஒரு காமெடி கலந்த ஒரு எங்கேஜாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷனோட அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அவரை பார்த்து நம்ம கற்றுப்போம். சீனானது வீடியோ தேங்க்யூ வாட்சிங்க. அடுத்த ஒரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். சீனானது வீடியோ தேங்க்யூ வாட்சிங். டெக் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா இந்த ஒரு பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங். பாய்.